நயனா நாகேந்திரன்ட்ட சொல்லணும். நல்ல ஆட்சியில் குடிநீருக்காக மட்டும் இவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது வேற எந்த கட்சியும் பாதிக்காது. அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கும். நீங்க கேட்க வேண்டியதானே மணிப்பூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி. நெல்லை மாவட்டத்தில் 831 கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 96,000 வீடுகளுக்கு, கிராம பகுதி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 605 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவடையும் நிலையில் இருக்கின்றது. இன்று அந்த அதிகாரிகளை எல்லாம் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசி அந்த பணி முழுமை பெற்றுவிட்டது. எப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய திருக்கரத்தினால் திறக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக மிக விரைவிலேயே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு திட்டம் நம்முடைய மாவட்டத்திலே களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகள் ஏர்வாடி, திருக்கரங்குடி, நாங்குநேரி, மூலக்கரப்பட்டி, வள்ளியூர், பணகுடி, திசைவள ஆகிய பேரூராட்சிகளுக்கும் குடிநீர் வழங்குவதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 423 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு மேக்சிமம் பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லா வீடுகளுக்கும் இணைப்புகள் வழங்கப்பட்டுகின்ற பணி இன்னும் 1 வார காலத்திற்குள் முடிந்துவிடும். ஏற்கனவே இருக்கின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து தற்போது இருக்கின்ற தண்ணீர் இன்னும் நம்முடைய தாமிரபரணி தண்ணீர் கொண்டு சென்றால் எல்லா வீடுகளுக்கும் போவது போல இன்டர்லிங்கிங் கொடுக்கின்ற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அநேகமாக 10ஆம் தேதிக்குள் அந்த பணி முடிவடைந்துவிடும். மேலும் அந்த இன்டேக் வெல், தாமிரபரணி ஆற்றுல தண்ணி எடுத்து கலெக்ஷன் வெல், அது பக்கத்திலே ஒரு கலெக்ஷன் வெல், அந்த பணிகள்லாம் நிறைவடையும் நிலையில் இருக்கின்றது. அங்கிருந்து திருவிதத்தான்புடியில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதுவும் ஒரு 80% பணி முடிவடைந்திருக்கின்றது. அங்கிருந்து எல்லா நகராட்சி பேரூராட்சிகளுக்கும் கொண்டு செல்கின்ற பைப்லைனில் ஒரு 125 இடத்துல கேப் இருக்கு. அந்த பணியும் வேகமாக நடைபெற்று அநேகமாக பிப்ரவரி மாதத்துக்குள் அந்த பணிகள் முழுமை பெற்றுவிடும் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அது இன்னும் வேகமாக எனக்கு செய்தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய நல்ல ஆட்சியில் குடிநீருக்காக மட்டும் இவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் தாமிரபரணி ஆற்றில் கடலில் கலக்கின்ற தண்ணீர் நாங்குநேரி, ராதாபுரம், திசைநுளை, சாத்தான்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் போன்ற பகுதிகளில் வறண்ட பகுதிக்கு கொண்டு சென்று எம்எல் தேரி பகுதிக்கும் கொண்டு செல்ல 1060 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமை பெற்று மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் திறந்து வைக்கப்பட்டு இப்போது அந்த பகுதி மக்கள் பயனடைந்துள்ளார்கள். நன்றி. நீங்க அது வேற எந்த கட்சியும் பாதிக்காது. அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கும். அது ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அப்படி பேசணும் நீ கட்டாயத்தில் பேசுறாங்களோன்னு எனக்கு. நீங்க கேட்க வேண்டியதானே மணிப்பூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி. மற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கின்ற மாநிலங்களில் எவ்வளவு சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்குங்கிறத நீங்க நினைவுபடுத்தணும். நீங்க தானே கேட்கணும். அது நாங்க திரும்ப சொல்றோம். தனிப்பட்ட விரோதங்களால் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு இந்த அரசு யாரையும் பாதுகாக்க நினைக்காமல் நடவடிக்கை எடுக்கு. அதனால்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதோடு மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து மூலதனம் நிறைய பணிகள், நம்முடைய நிறைய நிறுவனங்கள் வந்ததுனால நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அது சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும், நம்ம கங்கை கொண்டான்ல பாருங்க, கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு வேலை வாய்ப்பு. அதே போல தூத்துக்குடியில் பாருங்க, கார் தொழிற்சாலை, நிறைய தொழிற்சாலைகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரு நம்ம கன்சிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, CII, அந்த ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பெரிய அமைப்பு.
அதுல உள்ள ஒரு முக்கியஸ்தர் என்னை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சு. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொழில் மூலதனம் வருவதற்கு தமிழ்நாட்டில் அதிகமா வருத, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில், இதுல முதல்ல நல்ல சாலை வசதி இருக்கு, போக்குவரத்து வசதி சிறப்பா இருக்கு. பெங்களூர்ல பெரிய நெரிசல் இருக்கு, அதனாலதான் இப்ப பெங்களூர் போறவங்க எல்லாம் இங்க வராங்க. அதே மாதிரி ட்ரக் கனெக்டிவிட்டி, ட்ரக்கில் ஏகப்பட்ட ட்ரக்குகள் மூலம் பொருட்கள் கொண்டு வரது, தயாரிக்கப்பட்ட பொருட்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்றதுக்கு அந்த ட்ரக் போறதுக்குள்ள வசதிகள், அதே போல துறைமுகங்கள், எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே போல ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் இறங்கின உடனே எங்க வேண்டாலும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. அதை விட மிக முக்கியமா சொன்னாரு, ஒரு பெரு நிறுவனம் வந்தா அதுக்கு ஆன்சிலரிஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் வேணும். அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அந்த ஆன்சிலரிஸ் நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அதனால அந்த பொருட்களை அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இதை விட மிக முக்கியமானது, தமிழ்நாட்டில் ரெகுலேட்டட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, தொழில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதாவது டெக்னிக்கல் பீப்புள், எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அதுக்கு டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்க. காரணம், தமிழ்நாட்டில் நிறைய பேர் கல்வி படிக்காங்க. அப்போ என்ஜினியரிங் படிக்காங்க, பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, ஐடிஐ படிக்கிறாங்க. எல்லா வகையான டெக்னிக்கல் பீப்புளும் எங்க கிடைக்காங்க. இன்னும் அதுக்கு மேல அவங்கள வச்சு தொழில் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள் மாதிரி, அதாவது நம்முடைய மாண்புமிகு நயனா நாகேந்திரன் சொல்லணும், மற்ற மாநிலங்கள் மாதிரி மாபியா கும்பல்கள் மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்த்து அவங்கள போய் பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் எதுவும் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே தான் தமிழ்நாடு அமைதியா இருக்கு. நாங்கள் இவ்வளவு தொழில் இங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை. இதை எந்த ஸ்டேட்டோடையாவது நீங்க இருக்கக்கூடியவங்க கம்பேர் பண்ணி இதை விட அதிகமா தொழில் நடக்குதாட்டோ எதுவும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே அதுக்கு தான் தொழில் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் வச்சாங்க. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க மூலதனம் கம்மின்னு சொல்லிருங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதுல நிறைய பேர் வேலை பார்க்காங்க. இப்ப டாட்டாவை எடுத்துக்கிடுங்க, கங்கை கொண்டான்ல தொழில் நடக்கு. ஆனா இந்த வெளிநாட்டில இருந்தோ இல்ல உள்நாட்டில இருந்தோ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் அகமதாபாத்ல இருந்தா இந்த பணம் அகமதாபாத் கணக்கில் தான் போகுமே தவிர தொழில் நம்மகிட்ட இருக்கும், வேலை நம்மகிட்ட இருக்கும். அதே போலதான் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்தாலும் எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட்ல தான் வரும்.